கையால சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்றா, வாங்கவே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஸ்பூன்ல விட்டுறா, வாங்கி அப்புறம் சாப்பிட்றான். அடிச்சிட்டு இருக்கான் அவன். எங்க நினைக்கிறான் பார்த்தீங்களா? என்ன பெருசா புள்ளைய வளர்க்குறீங்க, குழந்தைங்களை வளர்க்குறனா அப்படிதான் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷன் சொல்ற வாய் முகூர்த்தம் மட்டும் இது பலிச்சிருச்சுன்னா உண்மையிலே சொல்றேன், உங்களை நேரில் தேடி வந்து உங்களுக்கு வாயில சக்கரை எழுதி போட்டுரும். 3 மாசத்துக்கு ஒரு டைம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் சேலரி எடுக்கிறேன். உண்மையிலே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து மாசம் சேலரி எடுக்கிறேன். ஹாய்ங்க, குட் மார்னிங். நான் அப்படியே சும்மா காலையில என்னோட அந்த குட்டி தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். இதுல நிறைய மாதுளை செடி, அப்புறம் சீனி மிளகா, கொடை மிளகா, செங்கொய்யா, நாட்டு கொய்யா, அதை பாருங்க பிங்க் கலர்ல இருக்கும் பப்பாளி, இந்த விதெல்லாம் இதில் போட்டு வளர வச்சிருக்கேன். அது ஒன்று காலைல எந்திரிச்சோடனே இவங்க புலம்புறா. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம ஏமாந்துட்ட மாட்டேங்கம்மா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் காலையில். ஏன்ட்டு கேட்குறேன், இதென்ன இவ்வளோண்டு தான் இருக்குது, இவ்வளோ ரேட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு விலைவாசி ஏறுதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அந்த ரேட் கமெண்ட்லயே அதிக பேர் சொல்லியிருக்காங்க அது 2500. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேங்க, இது 2500 ரூபாய்க்கு நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் அப்படின்னு. அதை எடுத்து வரேன் ஃப்ரெண்டை கூட்டு மெனக்கிட்டு. அவர் முடியல ரேட்டு குறைச்சு பார்த்தாரு. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன கூட்டு போ. என்ன இவங்க வந்தாலே பொழந்துருவாங்க எல்லாத்தையும். நான் சும்மா செலக்ஷன் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீ போய் ஃப்ரெண்டை கூட்டு போய் அதுக்கு என்ன போட்டு திரும்ப கூட்டு போகணுமா? பைத்தியம். ஏதோ வாங்கிட்டோம், இதுக்கு மேல என்ன சொல்லு. ஒன்றும் வேஸ்ட் தான் குழம்பி. ஓ காலையில வேலையை முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு வந்து இந்த ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இருக்கு, அப்படியே உங்க கூட இதுல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். பாருங்க, தாத்தாட்ட ஒட்டிட்டா. 2 பேருமே தாத்தாட்ட ஒட்டிக்கிறது மாத்தி எட்டக்கே வரமாட்டாங்க 2 பேரும். ஏமா கையடியே தூக்குறாங்க, வெளியில போனா அழுகுறாங்க. என்ன சிவா? ஃபுல்லாகி கொஞ்சம் காலையில் பிஸியாக இருக்காங்க. அப்படியே எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சிவன்யா நல்லா வந்து இப்போலாம் விவரம் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள 8 மாசத்துல கையால் சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணுறா, வாங்கவே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஸ்பூனில் விட்டுறா, வாங்கி அப்புறம் சாப்பிட்றேன். கையிலேயே ஊட்டுங்க சொன்னாங்களா? ஆமாம், ஊட்டலான்னு போகிறேன். ஸ்பூனில் ஊட்டினா மட்டும் 2 வாய் வாங்கினாங்க, இப்போ வாங்குறேன். விஷயம் அடிச்சிட்டு இருக்கான் அவன். எங்க நினைக்கிறான் பார்த்தீங்களா? ஐயோ, எதுக்கும் விட மாட்டாருங்க. பாம்பு போனாலும் கையால பிடிக்கிறதே இல்லை. இசிலு பிடிச்சிக்குதான், பயந்துடாது வெளில ஓடி நிற்கிறான். குழாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப நாளா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டேன். இந்த வாட்டி தான் அதை உருப்படியாக வாங்கியிருக்கேன். அது என்னன்னு அப்படியே காட்டுறேன். இவன் தொடக்கூடாதாங்க என் பொண்ணை. அழுகுறா. என்னோரா விட்டுரு தொட்டா அழுகுறாங்க. மேடம் போயிட்டு இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து வந்து இதை பாருங்க. இதுக்கு தான் காலைல புலம்பிட்டு இருந்தா. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் இப்போ தொடர்ந்துமே எப்பவுமே சொல்லுவாங்க. அவங்க வந்து மற்ற எல்லாத்துக்குமே காசு இருக்கும், பிள்ளைய வந்து ப்ரைவேட்டில் படிக்க வைப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குவாங்க, டிவி வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட காசு இருக்கிறது அப்படி உண்மை தாங்க அது. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன தேவைகள். இதெல்லாம் நம்ம டியூவில் போட்டு வாங்கிட்டு போயிடலாம். வீடு இஎம்ஐ போட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை. அதாவது அதெல்லாம் வந்து எங்கேயோ போய் நின்றுடும். இருக்கிறத முடிஞ்சதை பண்ணிக்கலாம்ல, முடியாத விஷயத்த முயற்சி பண்ணலாம், முடியறத அப்பப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயக்கும் அவங்களுக்கு காசு வரும்பா, காசை பூரா சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற வாய் முகூர்த்தம் மட்டும் இது பலிச்சிருச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், உங்களை நேரில் தேடி வந்து உங்களுக்கு வாயில சக்கரை எழுதி போட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரிலாம் காசு வராதுங்க. நாங்களாம் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கும். ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த யூடியூபர்ஸ்லாம் பெரிய வீடியோலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இருக்கும். 10,000 வியூஸ் ஒரு பெரிய வீடியோ போதுனாலே அதுக்கே வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 300 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா, அதுவே ரொம்ப அதிகம். நான் சொல்கிறேன், கம்பல்சரி அவ்வளோதான் கிடைக்கும். ஷார்ட்ஸ் காசு கிடைக்காது. 0.1 பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும். லட்சம் வியூஸ் போனால் தான் 0.10 பைசா அந்த மாதிரியே கிடைக்கும். அப்போ நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒன்றும் பெருசாக இங்கே யாருமே யூடியூபர்ஸும் பெருசாக சம்பாதிச்சிட முடியாது. நான் சொல்கிறது எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் பெருசாக சம்பாதிச்சிட முடியாது. எல்லாம் நம்ம ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருக்கோம். அது வேற ஒரு இது ஒரு பார்ட் டைம் ஜாப். 3 மாசத்துக்கு ஒரு டைம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் சேலரி எடுக்கிறேன். உண்மையிலே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து மாசம் சேலரி எடுக்கல. ஒரு மாசம் எடுக்கிறேன்னா ஒரு 8,000 ரூபா, 10,000, 12,000 அதிகபட்சம் அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு மேல இது வரைக்கும் போனதில்லை. போயிருக்கேன், ரொம்ப ஹெவியெல்லாம் போன கிடையாது. தான் என்னோட அதிகபட்சம் மேக்ஸிமம். அதுவே ஒரு 4 மாசம் 5 மாசம் நாங்கள் வெயிட் பண்ணோம். இதை ஃபுல்லாக தான் சொல்லணும். இந்த எப்படி சொல்றது, நாங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இல்லைங்கிறது அது அவளுக்கு தெரியும். அவளோட நிலைமை அவளுக்கு தான் தெரியும். இப்போ ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே படப்படனா ஆன மாதிரியும் அதை வச்சு சொல்றீங்க. வாழ்ந்து கேட்பா, இதை வச்சுதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீயே சொல்லு, அது மாதிரி உண்மையிலே இருக்கா நம்மள்ட்ட ஏதாவது? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. எதுக்காக இப்ப ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறோம்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம வாங்கணும். அது மாதிரிதான் இதுவும். இப்ப நாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இதெல்லாம் முக்கியமா இருக்கு. அதுக்காக இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வாங்க கூடாது. இப்போ புதுசா நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, வீடியோ போட போறீங்க,
அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நீ வாங்குறது வெட்டி செலவு தான். இதை பண்ணவே கூடாது. எங்களுக்கு 4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்தாலும் எங்களுக்கு பணம் வருதுங்கும் போது நாங்க இதை அதுல ஈடுகட்டுவோம். இப்போ இது வாங்கியிருந்தோம், நேற்று வாங்கினோம். ட்ரைபாடு சூப்பரா இருக்கும். பிளிப்கார்ட்ல 950 ரூபா, நல்லா இருக்கும். இது எங்களுக்கு தேவை. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். யூடியூப் ஆரம்பிச்ச புதுசுல 2 வருஷத்துக்கு போல அப்ப ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கினாங்க. 799 ரூபாய்க்கு வாங்கி 10 நாள் கூட எல்லாம் பட்பட்டா கட்டிட்டு. அதுக்கப்புறம் குள்ளாய்க்கு ரீல்ஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், வேற ஸ்டாண்டு கம்பல்சரி வேணும். வேற எதாவது இப்போ உட்காந்து பேசுறதுனால ஸ்டாண்ட் வேணும். அந்த டிவி இப்படி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அசிங்கமா இருக்குமா. அதுக்காக நாங்க எங்களோட தொழிலுக்காக ஒரே ஒரு ரிங் லைட் வாங்கணும். அதுவும் கடன் வாங்கி தான் வாங்கினது. ரிங் லைட்லாம் வந்து அப்ப 5000 ரூபாய் விலை குறைஞ்சிச்சு. அந்த ரிங் லைட் 5000 ரூபாய் வித்துது, இப்ப 4000 ரூபாய் விற்கிது. அந்த ரிங் லைட் 18 இன்ச்சு DRL செம்ம லைட்டுங்க. வாங்கி 2 வருஷம் ஆச்சு. சூப்பரா இருக்குது. அந்த ஒன்று வாங்கலாம். இந்த ஸ்டாண்டுமே நல்லா முடிவு பண்ணி தான் வாங்கினேன். இது வந்து 950 ரூபா வருது. வேணா டேக் பண்றேன், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அந்த லைட்டுமே டேக் பண்ணி வரேன். அது பிளிப்கார்ட்ல இல்லை, ஆனால் அமேசான்ல தான் இருக்கு. அமேசான் ப்ராடக்ட்னா அதில் டேக் பண்ண முடியாது. இது மாதிரி இதுதாங்க பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அந்த வார்த்தை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வேணா வீடு கட்டி கொடுங்களேன் போங்களான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சப்போர்ட் பண்ணவங்களுக்கு. நீங்களுமே தப்பா சொன்னீங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு மனசுல பட்ட சொன்னீங்க. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த எட்ட இருந்து தானே பார்த்து முடிவு பண்றோம். நமக்கு பக்கத்துல இருந்தாலும் அது என்ன நடக்குது என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ இந்த ஒரு பாப்பாவை இது பண்ண விஷயமே தூரத்துல இருந்து யார் என்ன பேசலாம், அது அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் அந்த குழந்தை கொண்ட விஷயம் அவங்க அம்மா பத்தி தப்பு தான் சொல்றதெல்லாம். அவங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பக்கத்துல பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். நாங்களாம் வந்து இந்த யூடியூப்ல அவங்க சொல்றீங்க உடனே நிறைய பேர் நினைச்சிருக்காங்க யூடியூப்பை போட்டே சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு வேற எதுவும் வேலையே இல்லைன்னா. வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. எனக்கு நான் வந்து ஆக்சுவலா கூலி வேலை எல்லா வேலையும் போவேன். அதை தவிர்த்து நாங்கள் வந்து நான் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்றேங்க. அது எனக்கு அந்த மாதிரி வேலை தான் பிடிக்கும். எனக்கு இந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற லேப்டாப்பு அந்த மாதிரி வேலைலாம் செய்வேன். எனக்கு மற்றபடி இதெல்லாம் செட் ஆகல. நிறைய பேரோட கொஸ்டின் என்ன வேலைக்கு போறேன். நான் கூலிங்க, நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி பிளம்பிங் வேலைக்கு போனேன். அப்புறம் 2 சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இருந்தேன். நான் போகாத வேலையில காங்கிரீட் போட போயிருக்கேன். எனக்கு எல்லா வேலையும் பிடிக்கும். இப்ப ரீசெண்டா யூடியூப் மேல ஒரு தீராத ஒரு வெறின்னு சொல்லலாம். அதுல என்னதான் வருதுன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்றேன். ஏமா பேயா இருந்த மாதிரி உட்காந்துருக்கு. பார்ட் டைம் ஜாப் எல்லாமே வீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நாங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களை சொன்னேன், இதுலயுமே பெருசா சம்பாதிக்கலாம் நினைச்சிட்டு உடனே அது ஒரு பொசசிவ்ல வந்து ஒரு சிலர் சொல்றேன் எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் வந்து சம்பாதிக்கலாம் கிடையாது, முயற்சி பண்றேன். எல்லாம் தெரியுது நம்ம கிட்ட இருக்குன்னு. கிடைக்காது, சுத்தமா டைம் கிடைக்காது. யூடியூபுக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்றோம், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ பண்றோம், ஃபேஸ்புக்லயும் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பல இது இருக்கு. இதெல்லாம் நம்ம முடிக்கணும் போது ரொம்பவே மண்டை குழம்புது. ஆனா ஓகே, நான் சொல்றேன் 10 நிமிஷம் தூங்குவா என் பொண்ணு. அதுலயே பாதியிலே எந்திரிச்சிருவா. ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கவே எந்திரிச்சிருவா. அதுல இருந்து அவளை விளையாட்டு காட்டி அப்படி இப்படி விட்டுட்டு எடுக்கவே அது ஒரு கோர்வையாவே வராது. அப்படியே ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடும். அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு வயசு ஆகுற வரைக்குமேங்க. அவ எந்திரிச்சு நடக்கணும். நம்ம ஏதாவது பொம்மை அதையும் கொடுத்தா வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம பையனை பார்த்தாலே தெரியும். பையன் எங்க எல்லாரையுமே பார்த்தாலே தெரியும். நாங்க எந்த அந்த பண ரீதியா எந்த மாதிரி இருக்கும்னு தெரியும். அதுக்காக ரொம்ப கேவலமான நிலைமைலாம் இல்ல சொல்றேன். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. எவ்வளவோ நாங்க மாத்திருக்கோம், விஷயங்களை மாத்திட்டோம். இங்க எல்லாருக்குமே பணம் வருதுங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. பிச்சைக்காரங்க கூட டெய்லி சம்பாதிக்கிறாங்க தான். சாப்பாடு பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கும் போது முடியாது. அது கீழே ஒருத்தவங்க கமாண்டு, என்ன பெருசா பிள்ளைய வளர்க்குறீங்க, குழந்தைங்களை வளர்க்குறேன்னா அப்படிதான் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷன் வேற. நீங்க சொல்றீங்க, அது நான் கரெக்ட் தான், தப்புன்னு சொல்ல. அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இப்ப வந்து புள்ளாய் இருக்கால, வீட்டு வேலையும் பாக்குறா, குழந்தையும் பாக்குறா. எங்களுக்கு வந்து கடன் இருக்கு, அதுக்கு மேல தலைக்கு மேல இருக்கு. இது எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு 2 குழந்தைங்களையும் வந்து பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் நான் எல்லாரையும் சொல்ல, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. உடனே நீங்க கேட்கலாம், ஏன் குழந்தை பெற்றுனா, இந்த சொசைட்டில பிறந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் நம்ம கடன் வாங்குறது, சம்பாதிக்கிறது எல்லாமே இதுக்காக தான் நடக்குது. கல்யாணங்கிற பேர்ல ஒண்ணுச்சு. அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருந்தா தாராளமா குழந்தைங்களை பாத்துக்கலாம். அவங்க தூங்குறப்ப நம்மளும் தூங்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாமே பண்ண முடியும். காலையில இருந்து சோறு விட்டுறோமா, அந்த அப்படிலாம் இருக்கும்போது மீதி டைம் அவங்க கூட படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு அடுத்தது என்ன அப்படிதான் யோசிக்கணும். அடுத்தது என்ன வீடியோ, என்ன அப்ளிகேட், அந்த ஒர்க்கு, அந்த மாதிரி. அதுக்கே இப்ப இடையில நான் என்ன பண்றேன்னா, இவங்க அம்மா வேற வந்திருக்காங்க. இப்ப ஊருக்கு போறோம். இன்னும் ஒரு 10 நாள், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சிவாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அப்படியே அங்க போயிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு மேல போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எங்களால நாங்களும்
எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா சிவாவை கூட்டிகிட்டே போய் காட்டவே இல்லை. அவன் போகலான்னு சொன்னான். ஆனா எங்களோட சூழ்நிலை போக முடியல, பாப்பா வச்சுட்டு போக முடியல. அதனாலயே சரி எங்க அம்மா இங்க வராங்களா, சரி அங்கதான் நம்மளால போய் பார்க்க முடியாது, இங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறதா இருக்கும். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். எந்த விஷயத்தினாலும் நான் எங்களோட சம்பார்த்தனை, யூடியூப் லைஃப், இதெல்லாம் நான் வந்து எதையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாம் சொல்லிட்டு போகும், என்ன பண்ணீங்கன்னா என்கிட்ட வந்து காசு கேட்க போறீங்களா, எந்த கொடுன்னு கேட்க போறீங்களா? இல்லை, இப்போதைக்கு நிலைமை இதுதான். கடன் இதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அடைச்சி மீண்டு வந்தாச்சுன்னா சீக்கிரமா நாங்கள் கொஞ்சம் கையில் காசு இருக்கும். அப்படியே நாங்களே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுறது, இந்த நிறைய பேர் வீடை ஆர்கனைஸ் பண்ணி போட சொன்னீங்க. அது கூடி சீக்கிரம் பண்ணுறாங்க. இந்த ரூமை வந்து பூசிட்டு அப்படியே ஏதாவது பிளைவுட்டோ ஸ்டிக்கரோ வாங்கி டீசெண்டாக ஒட்டி கொட்டாய் விட்டோன்னா அடிச்சு விடணும். விட்டோன்னு எனக்கு வரும். அவ்வளோதாங்க. இதுதான் உண்மை. இந்த வீடியோவும் அவ்வளோதான். இன்னொரு மீட் பண்ணலாம். பாய்ங்க. பாய் கட்டமா. பாய்ங்க.